எம்ஜிஆர் 110வது பிறந்த நாள். அதை பற்றின பதிவில் பேச போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 17, அதான் மறைந்த தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்களோட பிறந்த நாள் ஆகும். இந்த பதிவில் அவரை பற்றி சில விஷயங்கள்லாம் பேச போகிறோம். ப்ளஸ் சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் பேச போகிறோம். எம்ஜிஆரை பொறுத்தவரை அவர் ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னா காங்கிரஸ்லாம் இருந்தார். அவர் அப்போ தான் சினிஃபீல்டு வந்த புதுசில் கவனிச்சிங்கன்னா துளசி மாலெலாம் போட்டு தான் இருப்பார். விபூதி தான் அணிஞ்சிருப்பார், திருநீர் தான் அணிஞ்சிருப்பார். அப்புறம் கருணாநிதியோட சேர்ந்து டிஎம்கேல சேர்ந்த அப்புறம் தான் வெளிப்படையாக அவர் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு காமிச்சிக்கல வழியே. பட் உள்ளூர் சாமி கும்பிட்டு இருந்தார். எப்பவுமே பார்த்தோம்னா யாரை கேட்டாலும் நான் கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்ல வழியே வெளிப்படையாக நாத்திகத்தை போய் சப்போர்ட் பண்ணல. அது பார்த்தோம்னா ஒரு காமெடியாக விஷயம் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஷூட்டிங் போகும்போது பார்த்தோம்னா விபூதி பட்டை போட்டிருப்பார். ஆனால் அது மேலே லைட்டாக ஒரு மாதிரி பவுடர் மாதிரி போட்டிருப்பார். போட்டு அதை மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை பார்த்தோம்னா தேவர், நம்ம ஃப்ரெண்டு தேவர் சொல்லிட்டார் நூற்றுக்கிட்ட. எம்ஜிஆர் சும்மா டிஎம்கே இருக்கிற வழியாக சாமி நம்பிக்கைலாம் உண்டு. ஷூட்டிங் போகிறச்சே பார்த்தோம்னா அவர் பட்டை போட்டு தான் போவார் ஷூட்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டார். அதை இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்துட்டார். அதை போகும்போது கூட எம்ஜிஆர் நெத்தியே நிமிந்து பார்த்தோன்னா எம்ஜிஆர் கண்டுபிடிச்சிட்டு எம்ஜிஆர் தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அந்த விஷயம் ஒன்லி தேவருக்கு தான் தெரியும். அவர் ஃப்ரெண்டு சாண்டோ எம்எம் சின்ன பதாரம் தெரியும். இந்த மாதிரி எம்ஜிஆர் ரகசியமாக சாமி கும்பிட்றாரு, ஆனால் காமிச்சிக்க மாட்டார் அப்படிங்கிறது விஷயம் அவருக்கு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாக இருந்தார் தேவர் மேலே. பட் இருந்தாலுமே அவரை மறைச்சிக்க விரும்பலை. என்ன ஒரு வாட்டி நம்ம கிருபானந்த வாரியார் அண்ணாதிரை தப்பாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஎம்கே ஆளுங்களாம் போய் தாக்கிட்டாங்க. அப்போ போய் எம்ஜிஆர் தான் இது பண்ணாங்க அப்படி இப்படின்னு பேச்சு வந்தது. ஆனால் எம்ஜிஆர் பண்ணலை அதை. பட் இருந்தாலும் போய் நேராக போய் மன்னிப்பு கேட்டார் நம்ம கிருபானந்த வாரியார்கிட்ட. அவர் கிருபானந்த வாரியார் சொல்லிட்டார், நீங்கள் கிடையாது, இது காரணம் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டைட்டில் அப்போ தான் கொடுத்தார். பொன்மன செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்தார். அதே மாதிரி ஒரு வாட்டி எம்ஜிஆர் தான் ஜெயலலிதா பேட்டி கண்டாங்க. பொம்மை வாரதழிக்காக செகண்ட் இயர் பொம்மை ஒரு வாரதழி முன்ன வந்துட்டு இருந்தது. சந்தமாமாவோட பப்ளிகேஷன்ஸ், அவங்க நாகிரெட்டி அவங்க குரூப்போட இது பத்திரிகை. இப்போ வரதான் தெரியல. அதில் கேட்டிருந்தாங்க, ஜெயலலிதா கேட்டாங்க சாமி நம்பிக்கை உண்டான்னு கேட்டேன். கட்டாயமாக உண்டு எனக்கு, ஆனால் அதை வச்சு ஏமாத்துறது தான் எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துலேயே தனிப்பிறவின்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் ஜெயலலிதாவோட சேர்ந்து முருகன்னா காட்சி கொடுத்துருப்பார் அந்த படத்தில். அதை வச்சா பார்த்தா அதே போஸ்டரை வச்சு தான் அடித்தாங்க. அப்போ ஜேன்னு அப்போ 1989 பிரிஞ்ச போது இந்த ஜெயலலிதாவோட நிற்கிற முருகனா நிற்கிற போஸ்டரை வச்சு தான் அப்போது இது பண்ணாங்க, அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க அப்போ அந்த காலத்தில் 1980s. ஸோ எம்ஜிஆரை பொறுத்தவரை அதே மாதிரி பரமாச்சாரியம் போய் பார்த்துருக்காரு. அவர் சங்கராச்சாரிய போய் பரமாச்சாரியை போய் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு. அவர் இந்த மாதிரி ஒரு மற்றவங்களுக்காக வாழற ஒரு பெரிய ஆன்மீக பெரியவரை போய் நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிறதுல எம்ஜிஆர் க்ளீனாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எம்ஜிஆர் காலமான போதும் சரி, அவருக்கு மோட்ச தீபம் காஞ்சி மடம் காஞ்சி காமாட்சி கோவிலில் ஏற்றினாங்க. ஸோ எந்த காலத்துலேயுமே பார்த்தோம்னா அவர் எம்ஜிஆர் இந்த மாதிரி இது பண்ணி இந்த நாத்திகத்தை பரப்புறது அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் ரிப்பப்ளிக் டேலாம் பார்த்தோம்னா சமபந்தி போஜனம் நடக்கும் எம்ஜிஆர் காலத்தில். அப்போ கோவில் இது மாதிரி தான் சத்துணவுலாம் போடுவாங்க. அப்போ கோவிலில் நடக்கும். அங்கே உட்காந்து சமபந்தி போஜனம் உட்காந்து தரையில் உட்காந்து தான் சாப்பிடுவார் மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து. ஸோ அந்த மாதிரி அவரை பொறுத்தவரை வெளிப்படையாக இது மாதிரி நாத்திகத்தை பற்றி பண்ணுறேன் அப்படி இப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி கொல்லூர் மூகாம்பி கோயிலுக்கும் அடிக்கடி போவார். போயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஃபேமஸ் ஆச்சு கணக்கில் மூகாம்பி கோவில்னு சொன்னாங்க இருக்கும். பட் இருந்தாலும் எம்ஜிஆர் போகிறாரு அப்படின்னோட தான் நல்லா ஃபேமஸ் ஆச்சு மூகாம்பிகை கோவில். அந்த மாதிரி அவர் நிறையா ஆன்மீகம் அப்படிங்கிறது அவர் வெளிப்படையாக தன்னை பெருசாக காமிச்சிக்கலையே ஒழிய அவர் கட்டாயமாக தான் நாத்திகன் அப்படி இப்படிலாம் பேசி ஊரை ஏமாற்ற ட்ரை பண்ணல அவர். அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி மறைஞ்ச கவிஞர் வாலி சொல்லியிருக்காரு. ஸோ எம்ஜிஆரை பொறுத்தவரை அவர் லஞ்ச் பிரேக்கும் போது யார் வந்தாலும் சரி அவங்க சாப்பிட்டு தான் போனோம். ஏன்னா சாப்பிட்டு தான் கூட சாப்பிட்டுட்டு தான் போனோம். அவர் எஸ்கேப்பே ஆக முடியாது எம்ஜிஆர் கிட்டேருந்து. ஸோ அது மாதிரி ஒரு வாட்டி வாலி தன் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு எம்ஜிஆரை பார்க்க போனார். அவர் ஃப்ரெண்டு கொஞ்சம் கஷ்ட நிலைமையில் தான் இருந்தார் அப்போது. பட் இருந்தாலும் சரி நான் எம்ஜிஆரை போய் பார்த்துட்டு ஒரு 2 minutesல நான் பார்த்துட்டு நான் வந்துடுறேன்,
நம்ம 2 பேரும் வெளில திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வாலி அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட. ஆனால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எம்ஜிஆர் காலத்தில் லஞ்ச் பிரேக் வந்துடுச்சு ஷூட்டிங் போது. ஸோ லஞ்ச் பிரேக்கு வந்த உடனே அவர் எம்ஜிஆர் வந்து வாலியை நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்ட்டார். வாலி எப்போ சாப்பிட்டேன்னா சாப்பிட்டான்ற இல்லை, நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி உட்கார வச்சிட்டாரு அவரை வாலியை பந்தியில். ஸோ வாலிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் வந்து என்ன சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். ஆனால் என்ன அவருக்கு வந்து என்ன வாலி ஆனால் ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருக்காரது கண்டுபிடிச்சிட்டாரு எம்ஜிஆர். திரும்பி கேட்டிருக்காரு, என்ன ப்ராப்ளம் உனக்கு, ஏன் சாப்பிட மாட்டேன்றான் ஆண்டவனே அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து வெளியில் வந்து என் கூட வந்தார், அவர் வெளில வெயிட் பண்ணுறாரு இவர், அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவரை வச்சுக்கிட்டே சாப்பிட்றோமே, அவர்கிட்ட ஒன்றும் சொல்லலையே, பாவம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாரு அப்படின்னு. உடனே எம்ஜிஆர் ஒன்றுமே பண்ணல. அவர் எம்ஜிஆர் வந்து யார்கிட்டையுமே ஏவலை. அவர் உடனே அந்த எச்சக்கையோடு இலையிலேருந்து எழுந்து நேராக வெளில ஓடி போகிறார். அவர் வெளில ஓடி போயிட்டு அந்த வாலியோட ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு அவரையும் உட்கார வச்சு சாப்பாட சொல்கிறார். அவரையும் சாப்பாடு சொல்கிறாரு. அவர் ஃப்ரெண்டு நல்லா சாப்பிட்டு முடித்தோடனே அவருக்கு வந்து சரி கஷ்டமாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் அவருக்குமே வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அனுப்பிச்சாங்க எம்ஜிஆர். ஸோ அந்த மாதிரி சாப்பாட்டை பொறுத்தவரை யாரும் வந்து சாப்பாட்டு வேலையில் வந்து யாரும் வந்துட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களாம் வந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம் எம்ஜிஆர்கிட்ட. அதுதான் வந்து இது. அதே மாதிரி வேறு ஒரு இதில் பார்த்துருக்கேன், டூரிங் டாக்கீஸ் லக்ஷ்மணன் வந்து அவரை வந்து ஒரு பேட்டியாக சொல்லியிருந்தார். அவர் ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு இது லஞ்சு பிரேக்கு, அப்போது எதாவது சாப்பிட்றத உட்காந்துட்டாங்க. ஸோ எம்ஜிஆரும் வந்து உட்காந்துட்டார் அவர். ஸோ அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு, ஒரு ஷூட்டிங் ஏவிஎம் சரவணன் வந்து சொல்லியிருக்காரு இந்த சீனை. அதாவது வந்து ஒரு மார்னிங் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கும்போது எல்லாருக்குமே ஒரு டீ கொடுப்பாங்க, ஏதாவது இதுக்கு வடை கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து லஞ்ச் பிரேக் தான் உண்டு. அதுக்கு நடுவில் வந்து ஒரு மாதிரி ஒரு ஊமப்பசி அப்படிம்பாங்க. தட் இஸ் ஒரு மாதிரி பசி எடுக்கும் ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு வடை ஒரு டீ வரும், எல்லாருக்குமே வந்து சின்னதாக கொடுப்பாங்க. அப்போ வந்து எல்லாருக்குமே வந்து எம்ஜிஆரை பொறுத்தவரை என்ன கேட்பாருன்னா ஃபஸ்ட் எல்லாருக்கும் ஹேவ் யூ கிவ் எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னு கேட்பார் அவர். அப்புறம் தான் அவரே வந்து சாப்பிடுவார். அவர் ஒரு டீ கொடுத்தா கூட வந்து எல்லாம் கொடுத்து அப்போ எல்லோரும் பார்ப்பார், சுற்றி பார்ப்பார், எல்லாருமே வந்து அவங்க சாப்பிட்டாங்களாம் பார்ப்பார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து டீ கையில் எடுப்பார். அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து கேட்டிருந்தாங்க, எம்ஜிஆர் வந்து டீ சாப்பிடாமல் இருந்தார், நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்கன்னா கேட்டார். இல்லையே எல்லாம் கொடுத்தாச்சு அப்படின்னாரு ஏவிஎம் சரவணன். சொன்னாராம் இல்லையே அப்படின்னு, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. அப்போ பார்த்தா மேலே வந்து ஒரு லைட் மேன் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தாராம் மேலே. அவருக்கு வந்து யாருமே போய் கிட்டே போக முடியாது. அவர் வந்து முடிச்சுட்டு இறங்கி வரணும். பாருங்க, அவர் இன்னும் சாப்பிடாமல் இருக்கார். அவருக்கு கொடுத்துட்டு வாங்க அப்புறம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னாராம். ஸோ அந்த மாதிரி எம்ஜிஆரை பொறுத்தவரை வந்து யாருமே வந்து பசியோடு போகக்கூடாது அப்படிங்கிறதுலாம் அவரோட கொள்கையாகவே வச்சுருந்தார். அதனால தான் வந்து பார்த்தோம்னா சத்துணவு வந்து திட்டத்தை வந்து காமராஜரை கொண்டாந்தார். அது கொண்டாந்தா கூட வந்து அவர் தான் விரிவுபடுத்தினார். எம்ஜி எல்லாருக்குமே வந்து கொடுத்தார் சத்துணவு. வந்து முன்ன வந்து பாலவாடி மாதிரி கொடுத்துருந்தாங்க காமராஜர் பீரியடில். அவர் வந்து 5th 6th 10th 12th வரைக்கும் கொண்டு போனார் எம்ஜிஆர். அப்புறம் முதியோர் ஏழைகளுக்கெல்லாம் சத்துணவு எல்லாம் கொடுத்து இது பண்ணார் எம்ஜிஆர். ஸோ அந்த மாதிரி ஒரு இது பெரிய மனிதர் தான் நம்ம எம்ஜிஆர். ஸோ இந்த விஷயத்தை வந்து சொல்கிறது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னும் அவர்கிட்ட சொல்லியிருக்கோம், பட் இருந்தாலும் திரும்பி சொல்லலை, நல்லதை திரும்பி சொல்லலை, ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு எனக்கு தோணுது. இந்த பதிவு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடவுள் நம்பிக்கை உண்டு அப்படின்ற என்றைக்குமே வந்து மறுத்தது கிடையாது எம்ஜிஆர். ஆனால் அதே கடவுளை தொட்ட உணர்வு எப்போ அவருக்கு கிடைச்சது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஒரு வாட்டி வந்து எம்ஜிஆர் 1980s மதுரை போயிருந்தார். அங்கே வந்து மதுரை முத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏடிஎம்கே சேர்ந்தவர், மேயராக இருந்தார். அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தார், பார்க்க போயிருந்தார் மதுரை மருத்துவமனையில். இது என்ன வேடிக்கைன்னா, இதே மதுரை முத்து டிஎம்கேயில் இருந்தபோது 1973 74 வந்து உலகம் சுற்றும் வாலிபன் வந்து ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. மதுரையில் வந்ததுன்னா நான் வந்து புடவையை கட்டிக்கிறேன் அப்படின்னு சவாலால் விட்டார் அவர். ஏன்னா அப்போ கருணாநிதி அவ்வளோ இது பண்ணார், தடுக்க ட்ரை பண்ணார். அப்போது உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் ஆகாமல் இருந்ததுன்னா வந்து அவர் எம்ஜிஆரோட சாப்டரே க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தார் அப்போ கருணாநிதி. அப்புறம் அதெல்லாம் தடையெல்லாம் மீறி படம் வந்து வெளியாகி சூப்பர் ஹிட் ஆகி அவரோட வாழ்க்கையை வந்து திரும்பி ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்திச்சு எம்ஜிஆரோட இதில். ஸோ அதுக்கப்புறம் போவோம். பட் இங்கே வந்து பார்த்தோன்னா அவரை வந்து மதுரை முத்து பார்த்துட்டு வராரு. அப்போ காளைமுத்து வந்து அவரை பார்க்குறாரு, எம்ஜிஆரை பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு, ஒரு விஷயம் சொல்கிறாரு. இன்னும் எம்ஜிஆர் வந்து ஷாக் ஆகி இப்போ என்னென்னா பார்த்தோன்னா வந்து கக்கன்னு சொல்லிட்டு
காமராஜர் பீரியடில் வந்து அவர் மினிஸ்டராக இருந்தார், பெரிய போஸ்ட்லாம் வகித்து ரொம்ப நேர்மைக்கு பேர் போன அமைச்சர் அவர் கக்கன். அவர் வந்து ஒரு இடத்துல வந்து வார்டில் வந்து தலையில் படுத்திருக்காரு அப்படின்றத கவனிக்கிறார். உடனே எம்ஜிஆருக்கு பயங்கரமாக ஷாக் போய் பார்த்துட்டு அங்கே டாக்டர்ஸ் தான் டோஸ் விட்றாரு. இது யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு? காமராஜர் பீரியடில் வந்து நிறைய அமைச்சரெல்லாம் வந்து பங்கு வகித்து நேர்மைக்கு பேர் போன கக்கன் இவர். தனியாக வந்து ரூமில் போட்டு கவனிங்க இவர் அப்படின்னு சொல்லிட்டு தனி ரூம் கொடுத்துட்டு அவரை வந்து கவனிக்க சொன்னாராம் எம்ஜிஆர் வந்து. எத்தனை கக்கன் வந்து அப்போ காங்கிரஸ்லாம் இருந்தார், எம்ஜிஆர் வந்து ஏடிஎம் பார்ட்டி இருந்தால் கூட வந்து எப்பவுமே நல்லவனுக்கு வந்து எப்பவுமே எம்ஜிஆர் மரியாதை கொடுத்துருந்தார். அதான் வந்து இது இந்த கக்கனே கேட்டாராம், உங்கள் வேறு வேணுமா கேட்டால், இல்லை நீங்கள் வந்து பார்த்துட்டு இது மாதிரி விசாரிக்கிறதே வந்து எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் கக்கன். ஸோ அந்த மாதிரி இருந்தாங்க காங்கிரஸ்காரங்க, அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க. தட் இஸ் வந்து நேர்மையாக இருந்து பார்த்தோம்னா கடைசியில் வந்து இது மாதிரி ஹாஸ்பிட்டல் அந்த கூட வந்து தனியாக தான் வந்து தன்னை வந்து அனுமதிச்சுக்கிட்டாரு கக்கன். ஸோ இதான் வந்து எம்ஜிஆர் வந்து அவர் கவனித்து பார்த்துக்கிட்டார் எம்ஜிஆர். ஸோ அந்த அளவுக்கு அவர் இப்போ வந்து கக்கனை தொட்டாராம் அவர் எம்ஜிஆர். தொட்டவுடனே பார்த்தோம்னா வந்து கடவுளை தொட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது அவருக்கு, எம்ஜிஆருக்கு. அதுதான் நம்ம பார்த்தோம்.